அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜெய்ஷுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனாலும் நமக்குள்ள இந்த கேள்வி இருக்கும், இல்லை நம்மளே இதை எப்போவுமே உணர்ந்துட்டு தான் இருப்போம். ஆனால் அதுக்கான பதில் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஏன் மற்றவங்கள குறை இல்லை பழி சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி சொன்னோம். எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், இவங்களால தான் எனக்கு இது நடக்குது, இவங்களால தான் நான் இப்படி உணர்றேன், இவங்களால என்னால் இதை பண்ண முடியாமல் போச்சு. எஸ், நம்ம எல்லாருமே இதை சொல்கிறோம்ல. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க மேலே, அப்பா அம்மா மேலே, பாஸ் மேலே, வெளியில் இருக்க யாரோ ஒரு தேர்ட் பர்சன் மேலே இவங்களால எனக்கு இது நடந்ததுன்னு சொல்லி எப்போவுமே நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? பட் உண்மை என்ன தெரியுமா, அந்த டைமில் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றவங்க மேலே அதை சொல்கிறது. பட் அது நம்ம பவரை நம்ம மற்றவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி பார்க்கலாமா? ஏன் ப்ளேம் பண்ணுறது அவ்வளோ நேச்சுரலாக எல்லாருக்குமே இருக்குது. அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், நம்மளை பாதுகாத்துறதுக்கான ஒரு வழி. தட் மீன்ஸ் நம்மளுடைய ஈகோவை முக்கியமாக பாதுகாக்கிறதுக்கான வழி. நம்ம மேலே தப்பு இல்லைன்னு நம்ம சமாதானப்படுத்திக்கிறது. அப்படி பண்ண மூலமாக எதை நம்ம தவிர்க்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குற்ற உணர்வு, அசிங்கம், அவமானம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்திடலாம். ப்ளேமிங் ஏன் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா, ப்ளேம் பண்ணிட்டா நமக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. அவங்க தான் என்னை கோபப்படுத்திட்டாங்க, அவங்களால இந்த செயலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம அதுலேருந்து தப்பிச்சிடலாம். அப்போதைக்கு ஒரு டெம்ப்ரவரி ரிலீஸும் நமக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. குழந்தைங்களா இருக்கும்போது நமக்கு எப்போவுமே ட்ரபிளில் மாட்டிப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், மற்றவங்க மேலே பழி சொல்லி எஸ்கேப் ஆகிடுவோம் பனிஷ்மெண்ட்லேருந்து. அதுதான் நம்ம வளர வளர நமக்கு எவால்வ் ஆகி இப்போ நம்ம எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறோம். பட் டெம்பரவரியாக அது உங்களுக்கு ஃபீல் குட் ஃபேக்டராக இருந்தாலும் வளர வளர நீங்கள் ஒரு பவர்லெஸ்னஸ், தட் மீன்ஸ் உங்களுக்கு எந்த சக்தியும் இல்லாத ஒரு மைண்ட் செட்டோட தான் வளருவீங்க. உண்மையாகவே தெரியாமல் உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய அமைதியும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் பார்ட்னரோ உங்களுடைய பாஸோ உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்கன்னா உங்கள் லைஃப் மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தால் அந்த ஆபத்து உங்களுக்கு ஆனது தான். ஓகே, அப்படி பண்ணுறது மூலமாக நம்ம கொடுக்க போகிற விலை என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் யாரையோ ஒருத்தரை ப்ளேம் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை இந்த யூனிவர்ஸ்க்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க. தட் இஸ், ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள், நான் என் வாழ்க்கை கண்ட்ரோலில் இல்லை, என் வாழ்க்கை வச்சுக்கலை. இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. காஸ் யூ ஆர் ப்ளேமிங் சம்மன், ரைட்? ஸோ அதனால் உங்களுடைய வளர்ச்சி தடைப்படும். நீங்கள் எதையும் மாற்றிக்க வேண்டியது இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வளர்ச்சி வரும்? நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க, கற்றுக்க மாட்டீங்க, இம்ப்ரூவ் ஆக மாட்டீங்க. நீங்கள் இருக்க இடத்துலையும் ஸ்டக் ஆகிருப்பீங்க. ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு மாதிரியான குற்ற உணர்வு இருந்தது அப்படின்னா அந்த நெகட்டிவ் எமோஷனுக்குள்ளேயே ஸ்டக் ஆகிடுவீங்க. ஏன்னா அதை சேஞ்ச் பண்ண நீங்கள் நினைக்காததுனால. தொடர்ந்து ஒருத்தங்க மேலே நீங்கள் எப்போ பாரு பழி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அந்த உறவுகளுக்குள்ளே இருக்க நம்பிக்கையும் அந்த உறவையுமே பலப்படுத்திடும், உடையிறதுக்கும் காரணமாயிடும். யாருமே ஒரு பழி சொல்கிறவங்க கூட இல்லை குறை சொல்கிறவங்க கூட இருக்க விருப்பப்படவே மாட்டாங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு விக்டிம் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. தட் மீன்ஸ் நீங்கள் எப்போவுமே பாதிக்கப்பட்ட மாதிரியே எல்லாமே எனக்கு தான் நடக்குன்ற மாதிரியே இருக்கும். உண்மை என்ன தெரியுமா, நீங்கள் குறை சொல்ல நீங்கள் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பொறுப்பெடுத்துக்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிக்கும். ஓகே, இதை எப்படி நம்ம ப்ளேம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ண வேணாம், இல்லை எல்லாமே உங்கள் தப்புன்னு சொல்ல வேணாம். இது நடந்துருச்சு, பட் பரவாயில்ல, இப்போது நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதில் ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கிட்டேன். ஒரு பவர்ஃபுல் 3 ways உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அந்த ப்ளேமை ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாற்றுறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு, என்ன நடந்ததுனாலும் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்றதை கவனிங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி ஓனர்ஷிப் எடுக்கிறதுன்னு பாருங்கள். உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், உங்கள் டெசிஷன் எப்படி இருக்கணும், இல்லை சைலன்ஸாக இருக்கணுமா, எது யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட்,
ஒரு மாதிரியான எம்பவரிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்கள். அவங்க என்ன கோபப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது நடக்கும்போது எனக்கு கோபம் வந்ததுன்னு சொல்லுங்கள். அவங்க என் நாளைக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என்னுடைய அமைதியை கெடுக்கிறதுக்கு அனுமதிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நீங்கள் பவரை யார்கிட்டயுமே கொடுக்கல, அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நம்ம எப்படி அதை சொல்கிறோம்ன்றது தான் அந்த டிஃப்ரென்ஸ். அந்த லாங்குவேஜ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப். உங்களுக்கு வர்றது நல்லதோ கெட்டதோ அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்க ஆரம்பிங்க. வேலை கிடைக்கலன்னா, சண்டை வந்தால், அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனால் என்னன்றதை பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்க ஆரம்பித்தா உங்களை சுற்றி இருக்க அத்தனை விஷயம் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுது, ட்ரிகர் ஆகுது, மற்றவங்க மேலே பாயிண்ட் பண்ணி ஃபிங்கரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பாஸ் அண்ட் ப்ரீத். ப்ளேம் இப்போதைக்கு ஈஸி, ஆனால் க்ரோத் வராது. க்ரோத் எப்போ வரும்? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் போது தான். இது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப். உங்கள் கூட நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஸோ உங்களை நீங்கள் சூஸ் பண்ணால் நீங்கள் உங்களை ஓன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மற்றவங்களோட பப்பட்டாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட க்ரியேட்டர். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோட் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யோர் லைஃப் மை டியர் சாம்பியன்ஸ். மேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலோ, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.